Good morning, my good student. Welcome to the online class. I hope you are safe in your house. Please be obey your parents. Today I am going to teach a new English lesson. The lesson name is The Wind on Haunted Hill. Hoo hoo hoo, cried the wind as it supped down from the Himalayan snows. இப்போ என்னென்னா இதெல்லாம் விண்டோட சவுண்டு. அந்த விண்டு வந்து க்ரியேட் பண்ணுதான். எந்த ஹில்லுலாம் ஹிமாலயன், அதில் ஸ்னோ எப்போவுமே ஹிமாலயாவில் பார்த்தீங்கன்னா பனியாக தான் இருக்கும், அதனால் ஸ்னோஸ். இட் ஹரிட் ஓவர் த ஹில்ஸ் அண்ட் பசஸ் அண்ட் ஹம்ட் அண்ட் மோன்ட் இன் த டால் பைன்ஸ் அண்ட் டியோடர். இந்த ஹிமாலயன்ஸில் என்ன இருக்குன்னா டாலாகும், இதுதான் டால் லாங் சவுண்டு. அந்த பைன் ட்ரீயில் பாஸ் பண்ணி வரனால தான் சவுண்டு வந்து ஒரு வித்தியாசமாக கேட்குதான். On haunted hill, there was little to stop the wind, only a few stunted trees and bushes and the ruins of what had once been a small settlement. இந்த ஹிமாலயன் ஸ்னோஸை இந்த விண்டு பாஸ் பண்ணி வருதான். எதை பாஸ் பண்ணி வருதான்? அங்கே ஒரு ஹில்லில் வந்து ஓல்டாக உள்ளதில் அந்த விண்டு வந்து எதுனா ருயின்ஸ்னால் அந்த இடிஞ்சு போன கட்டடங்கள் உள்ள இடத்துல தான், அந்த பழைய கட்டடங்கள் உள்ள இடத்தெல்லாம் பாஸ் பண்ணி தான் அந்த விண்டு வருதான். அதில் இருக்க ட்ரீயில் இதெல்லாம் உடஞ்சி போய் தான் இருக்கும், நாட்டு பாசிபிள் டு க்ரோ அப். அந்த ஹில்லை பாஸ் பண்ணி அந்த ஹில்லில் பாஸ் பண்ணி இந்த ஊருக்கு வருது. நெக்ஸ்ட்டு, on the slopes of the next hill there was a small village. People kept large stones on their tin roofs to prevent them from blowing away. அடுத்து நெக்ஸ்ட் ஹில்லில் வரும்போது அவங்க அந்த வீட்டில் என்ன வச்சுருப்பாங்கன்னா அந்த ஷீட்டுக்கு மேலே ஸ்டோனை வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த விண்டுக்கு வந்து அந்த ஷீட்டு பாஸ் ஆகாமல் இருக்கிறது, பறந்து போயிடாமல் இருக்கிறக்காண்டி. There was nearly always a wind in these parts. Even on sunny days, doors and windows rattled. அந்த டோரும் விண்டோவும் அந்த காற்றுக்கு எப்போவுமே அந்த சவுண்ட் இருக்க தான் செய்யும். அதான் சிம்னிஸ் சோப். அந்த சிம்னி அந்த லைட் வந்தது மின்னி மின்னி எரியுது. கிளாத்ஸ் ப்ளோ அவே. எப்போவுமே விண்டு பாஸ் ஆச்சுன்னா அந்த கிளாத்தும் என்ன செய்யும், பறக்கும். அதான் மீன் பண்ணியிருக்கு. 3 children stood beside a low stone wall, spreading clothes out to dry. On each garment they placed a rock. Even then the cloths fluttered like flags and pennants. பார்த்தீங்கன்னா இது அந்த விண்டு ப்ளூ ஆகி வர்றதுனால அவங்களுக்கு கிளாத்தில் என்னது ஃப்ளாகு பனன்ஸ் மாதிரி அந்த பறக்கிற மாதிரி அந்த கிளாத்து இருக்குதான். உஷா டாக் had and rose-cheeked struggled with her grandfather's long-nosed shirt. இந்த உஷா என்ற கேர்ள் வந்து அவங்களுடைய ஹேர் எப்படின்னு சொன்னால் டார்க்காக இருக்குது, கருப்பாக. அவங்க கண்ணை வந்து ரோஸ் கலரில் இருக்கான். அவங்க என்னென்னா கிராண்ட்ஃபாதருடைய ஷர்ட்டை வந்து என்ன செய்கிறாங்க, ட்ரை பண்ணுறக்காண்டி, காய வைக்கிறக்காண்டி வர்றாங்க. There was 11 or 12, the ஏஜ் வந்து 11 or 12 இருக்கும். her younger brother சுரேஷ் was doing his best to hold down a bed sheet while பென்யான்னு இருப்பாங்க, அவங்க தான் நினைச்சாங்க ட்ரை பண்ணுறாங்க கிளாத்தை. சுரேஷும் அந்த காற்றுல வந்து பார்த்துக்காண்டி பெட்ஷீட்டை வந்து இது பண்ணுறான். ஏ ஸ்லைட்லி ஓல்டர் கேர்ள்னால் இந்த பென்யா வந்து உஷாவோட வயசு கூட. உஷாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் வாஸ் ஹேண்ட்லிங் தெம் த கிளாஸ் ஒன் அட் எ டைம். Once they were sure everything was on the wall, firmly held down by rocks, they climbed up on the flat stones and sat there for a while, in the wind and the sun, staring across the fields at the ruins on Haunted Hill. The Haunted Hill தான் அவங்க வசிக்கிற இடம். இந்த ரூயின்ஸ்னால் அதுக்கு முன்னாடி உள்ள ஹில் உள்ள பழைய கட்டடங்கள்.
I must go to the bazaar today, said உஷா. அதில் உஷா வந்து என்னதுன்னா பஸாருக்கு போகணுன்னு முடிவு எடுக்கிறாங்க. I wish I could come too, said பின்யா. பின்யா சொல்ல நானும் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. But I have to help with the cows and the housework. Mother isn't well. அவங்க என்னென்னா மதர் வந்து உடம்பு சரியில்லாத காரணத்தினால என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வரலைன்னு சொல்லிட்டாங்க பெண்ணியா. ஆனால் ஆசைப்பட்றாங்க போகணுன்ட்டு. ஐ கேன் கம் செட் சுரேஷ். சுரேஷ் என்ன சொல்ல நான் வரேன்னு சொல்லிட்டான் என் பிரதரு. ஹி வாஸ் ஆல்வேஸ் ரெடி டு விசிட் த பஸார். எப்போவுமே பஸாருக்கு போகணுன்னா அவன் வந்து லைக் பண்ணான். வி ஆல்சோ லைக் டு கோ பஸார், சேம் லைக் சுரேஷ் ஆல்சோ, which was 3 miles away on the other side of Haunted Hill. Haunted Hillக்கு வந்து அது எங்கே தாண்டி போகணுன்னா 3 miles தாண்டி தான் அந்த பஸாருக்கே போகணும். No, you can't, said உஷா. You must help grandfather chop wood. ஏன்னா அவன் கிராண்ட்ஃபாதரோட விறகு வெட்டுறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு சொல்கிறான். Their father was in the army. அவங்க ஃபாதர் வந்து ஆர்மியில் இருக்காங்க. Posted in the distant part of the country. And Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, chubby and almond-eyed. சுரேஷும் அவங்க கண்ணம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை ஐ வந்து ப்ளூ கலர்லேயும் இருக்குமா. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. Won't you be afraid to come back alone? he asked. ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு இருக்கும். இருந்தாலும் பயம் இருக்கும். ஏன்னா அந்த ஹவுண்டட் ஹில்க்கு போகிறோம், அந்த ரூயின்ஸ் இருக்குல்ல, ரூயின்ஸ் பகுதியில் பாலடைந்த கட்டடம் இருக்கிறதுனால அதை பாஸ் பண்ணி வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். Why should I be afraid? There are ghosts on the hill. ஏன்னா கோஸ்ட் இருக்குது அந்த ஹில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அப்ரைட் ஆகும். I know, but I will be back before it gets dark. Ghost doesn't appear during the day. டே டயத்தில் எப்போவுமே கோஸ்ட் வராது, நைட் டயத்தில் தான் கோஸ்ட் இருக்கும். அதனால் உஷா என்ன சொல்கிறான்னு நான் ஏர்லியராக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். Are there many ghosts in the ruins? asked பின்யா. பின்யா என்ன சொல்லுன்னா எல்லா நிறைய கோஸ்ட்டு பேய்கள் அதிகமாக இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்பான். Grandfather says so. He says that many years ago, over 100 years ago, ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கிலாந்து பீப்புள் lived on the hill. But it was a bad spot, always getting struck by lightning. And they had to move to the next range and build another place. ஏன்னா அந்த இங்கிலாந்து பீப்புள் தான் அந்த இதில் ருயின்ஸில் இருந்தாங்களாம். இந்த ருயின்ஸில் எப்போவுமே இடி மின்னல் அடிக்குமா, அந்த பிளேஸ் வந்து எப்போவுமே லைட்னிங்காக இருக்குமா. But if they went away, why should there be any ghost? ஏன் அவங்க பிளேஸை மாற்றினாங்கன்னா எதுவும் அந்த இடத்துல பேய்கள் இருக்கா? அது கிராண்ட் ஃபாதர் ஆன்சர் பண்ணுங்க. பிகாஸ் கிராண்ட் ஃபாதர் சேஸ் டூரிங் அ டெரிபிள் ஸ்டாம்னா அந்த புயல் வந்ததுக்கப்புறம் ஒன் ஆஃப் த ஹவுசஸ் வாஸ் ஹிட் பை லைட்னிங் அண்ட் எவ்ரி ஒன் இன் இட் வாஸ் கில்டு. அந்த பில்டிங் வந்து என்ன செஞ்சு அந்த தண்டர் அந்த ஸ்டாம் வந்தனால அந்த லைட்டிங்னால என்னது இடிஞ்சு விழுந்து என்ன செஞ்சாங்க, எல்லாமே இறந்துட்டாங்க. எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த சில்ட்ரன். சின்ன பிள்ளைகளும் என்ன செஞ்சாங்க, இறந்து போயிட்டாங்க. வேர் தேர் மெனி சில்ட்ரன்? நிறைய பேர் இருந்தாங்களா, நிறைய பிள்ளைகள் அப்படின்னு என்ன செய்கிறா, யார் கேட்டிருக்கா? பின்னியா தான் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. உஷா ஆன்சர் பண்ணிட்டே வர்றா. கிராண்ட் ஃபாதரை என்ன சொன்னாங்களோ அதை சொல்கிறா உஷா. There were 2 of them, a brother and a sister. Grandfather says he has seen them many times when he was passed through the ruins late at night. He has seen them playing in the moonlight. கிராண்ட்ஃபாதரு நைட்டு லேட்டாக அங்கே போயிட்டு வரும்போது, பாஸ் ஆகி வரும்போது அந்த பிளேஸில் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த மூன் லைட்டில் நைட் டயத்தில் யார் 2 பிரதர் 2 சிஸ்டரும் அந்த இடத்துல என்ன செய்வாங்களாம், ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருப்பாங்களா. வாசன் ஹி ஃப்ரைட்டன்ட்? அது எப்படி அவங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க,
சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து ஒன்றும் பாதர் பண்ணாமல் தான் போவார். அந்த ஏன்னா ஓல்டு பீப்புளாக இருக்கனால அதான். நோ, ஓல்டு பீப்புள் டோன்ட் மைண்ட் சீயிங் கோஸ்ட். ஏன்னா ஓல்டு பீப்புள் எப்போவுமே கோஸ்ட்டை வந்து கேர் பண்ண மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. Usha set out on her walk to the bazaar at 2 in the afternoon. It was about an hour walk. அந்த 2 o'clock என்ன மத்தியானம் போல் என்ன செய்கிறாங்க போகிறாங்க. 1 hour வாக்கிங் டிஸ்டன்ஸில் போய் அந்த பஜாருக்கு போகிறாங்க. She went through the fields, now turning yellow with flowering mustard, then along the saddle of the hill and up to the ruins. இந்த ruins என்ன செய்றாங்க கடந்து போகிறாங்க. அதில் ஃப்ளார் எல்லோ மஸ்டர்ட் ஃப்ளாரு எல்லா ஃபீல்டும் என்ன செய்றாங்க பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த ruins பகுதியை கடந்து போகிறாங்க. 1 hour கழித்து என்ன செஞ்சாங்க அந்த இடத்த ரீச் ஆகிட்டாங்க. The path went straight through the ruins. அந்த வே வந்து அந்த ruins அந்த பழைய கட்டடத்தில் தான் தாண்டி தான் போகணும். Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping. எப்போவுமே உஷா வந்து வீக்காக என்ன செய்வாங்க, எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே தான் வீக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வீக்கெண்டில் தான் என்ன செய்வாங்க பஜாருக்கு போய் என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதை வாங்கிட்டு வருவாங்க. ஆர் டு see her aunt who lived in the town. அவங்க ஆண்ட்டு வந்து என்ன செய்வாங்க டவுனில் தான் இருக்காங்க. Wild flowers grow in the crumbling walls. அந்த ruins அந்த பழைய கட்டடத்தில் என்னது அந்த எல்லோ கலர் ஃப்ளவரு அந்த வாலில் வந்துச்சு அடர்த்தியாக படர்ந்துருக்குது. A wild plum tree grows straight. இந்த ப்ளம் ட்ரீயும் என்ன செய்யுது ஸ்ட்ரைட்டாக இருக்குது அவுட் ஆஃப் த ஃப்ளோர் அண்ட் வாட் ஹேட் ஒன்ஸ் பீன் எ லார்ஜ் ஹால். அது பெரிய அந்த இடத்துலையும் அந்த பில்டிங்லையும் என்ன செய்யுது படர்ந்து இருக்குது. இட்ஸ் சாஃப்ட் ஒயிட் பிளாசம் ஹேட் பிகன் டு ஃபால். அந்த இடத்த சுற்றியும் ஒயிட் கலரில் பூ வந்து என்ன பூ வந்து கீழே படர்ந்துருக்குது. லிசார்ட்ஸ் ஸ்காட்டர்ட் ஓவர் த ஸ்டோன்ஸ். அந்த லிசார்டும் என்ன செய்யுது அது மேலே ஸ்டோனுக்கு மேலே நிறையா கிடக்கு. வைல் எ விஸ்லிங் த்ராஸ் இட்ஸ் டீப் பர்பிள் ப்ளூகம் glistening in the soft sunshine sat in an empty window and sang it hot out. இதில் என்னென்னா இந்த எம்டி விண்டோ சைடும் என்ன செய்யுது இருந்து பறவைகள் என்னது பாட்டு பாடுறதும் இருக்குது. ஆனால் அந்த கேர்ள் வந்து அவளோட ஹார்ட்டை கூல் பண்ணுறக்காண்டி அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது பாட்டு பாடிட்டே என்ன செய்கிறா போகிறா. இந்த விஸ்லிங்லாம் ஸ்மால் சிங்கிங் பேர்டு என்ன செய்யுது அந்த இடத்துல வந்து இருந்து பாட்டு பாடிட்டுருக்கு அந்த ரின்ஸில். ஆனால் அந்த உஷா வந்து இந்த பிளேஸை ரின்ஸ் பிளேஸை கடக்கும்போது ஒரு விரைவாக தான் கடந்துட்டுருக்கு. இந்த பேரை ஃபுல்லாக ஒரு ஃபியரோடு தான் அந்த இடத்த கடந்து போகிற மாதிரி. உஷா sang to herself as she tripped lightly along the path. Soon she had left the ruins behind. ஏன்னா அந்த ருன்ஸை கடக்கிறக்காண்டி அவள் என்ன செய்தான் வேகமாக பாட்டு பாடிட்டே உள்ளதை பாட்டு பாடிட்டே வேகமாக போகிறான். The path dipped steeply down to the valley and the little town with its struggling bazaar. ஸ்ட்ரகிளிங் பஜார் அந்த பஜார் டயத்தில் என்னது நிறைய பீப்புள் வந்து ரஷ்ஷாக இருக்கும் அந்த பஜார். அதெல்லாம் வின் பண்ணி சொல்லியிருக்காங்க. Usha took her time in the bazaar. She bought soap and matches, spices and sugar. None of these things could be had in the village where there was no shop. ஏன்னா அந்த வில்லேஜ் பிளேஸில் ஷாப்லாம் நிறையா இருக்கிறதுனால தான் எல்லாமே இந்த டவுனுக்கு தான் வந்து திங்ஸ் வந்து என்ன செய்வாங்க வாங்கிட்டு போங்க. அண்ட் எ நியூ பைப்ஸ் them for her grandfather's hookah and an exercise book for Suresh. கிராண்ட்ஃபாதருக்கு ஹூக்கன் என்னென்னா அந்த பைப்பு ஏற்கனவே பார்த்தீங்க அந்த ஓல்டு பீப்புள் வந்து சிகரெட் பண்ணுவாங்க அந்த பைப்பு வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறான். அப்புறம் சுரேஷுக்கு வந்து எக்ஸசைஸ் புக் வாங்கிட்டு போகிறான்.
டு டூ திஸ் சம்ஸ். என்ன எக்ஸசைஸ் புக்குனா சம் மேக்ஸ் ரிலேட்டடாக வாங்கிட்டு போகிறான். இன் ஆஸ் அன் ஆஃப்டர் தாட் ஷி பாட் ஹிம் சம் மார்பிள்ஸ்னால் அந்த குண்டு விளையாடுறதுக்கு. தென் ஷி வென்ட் டு எ மோச்சி ஷாப். மோச்சி ஷாப்னால் என்னென்னா இந்த தோடு இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டத்தை தான் நம்ம கொடுக்குது. ஃபேன்சி ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்களா ஷாப்பில். அதை டு ஹேவ் ஹேர் மதர்ஸ் ஸ்லிப்பர்ஸ் ரிப்பேர்டு. மதரோட ஸ்லிப்பர்ஸ் வந்து என்னது ரிப்பேராக இருக்குது. அதை ரிப்பேர் பண்ணுறக்காண்டியும், ஏன்னா டேர் பண்ணனால அதை ரிப்பேர் பண்ணுறக்காண்டியும் அதை எடுத்துகிட்டு போகிறான். த மோச்சி வாஸ் பிஸி. அது எப்போவுமே அந்த மோச்சினாலே எப்போவுமே ஃபேன்சி திங்ஸ் வாங்குறதுக்குன்னா எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். So she left the slippers with him and said she had be back in half an hour. அரை மணி நேரத்துக்குள்ளே நான் இந்த இடத்துக்கு வருவேன், அதனால் அந்த ஸ்லிப்பரை நினச்சிங்க ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். she had 2 rupees of her own saved up. 2 rupees தான் அவள் சேர்த்து வச்சுருக்கா அந்த காசை. and she used the money to buy herself a necklace of amber-colored beads from an old Tibetan lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. அதில் திபெத்தியன் லேடி வந்து என்ன செய்றாங்க, அந்த ஷாப்பில் போய் அவளுக்கு வேண்டிய அந்த 2 rupees சேர்த்து வச்சுருங்களா, அதோடைய திங்ஸ் என்னது அந்த டைனினா ஸ்மால் ஷாப் அதில் வந்து வாங்குறான். Usha met her and Lakshmi who took her home for tea. அப்புறம் அவள் டயர்டாக ஃபீல் பண்ணனால ஆண்ட் ஹவுஸுக்கு போய் டீ குடிக்கலான்னு போகிறாள். உஷா ஸ்பெண்ட் an hour in ஆண்ட் லட்சுமி. 1 hour அந்த ஆண்ட் லட்சுமி வீட்டிலே இருக்காங்க. லிட்டில் ஃப்ளாட் above the shops, listening to her and talk about the ash in her left shoulder and the stiffness in her joint. ஆண்ட் என்ன செய்றாங்க, அவங்களுடைய டிஃபிகல்ட்டில் உடம்புல வந்து இந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஷோல்டரில் எனக்கு உண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. she drank 2 cups of sweet hot tea and when she looked up out of the window she saw that dark clouds had gathered over the mountains. அப்போ அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த அந்த மவுண்டெயினில் அவங்க இருக்கிற ஹில்லில் வந்து டார்க் க்ளவுடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அவள் உஷா ரேன் டு த காப்லர் அண்ட் கலெக்டட் ஹர் மதர்ஸ் ஸ்லிப்பர்ஸ். செருப்பு தங்கிட்ட போய் அந்த ஸ்லிப்பரை வாங்கிட்டு போகிறான். த ஷாப்பிங் பேக் வாஸ் ஃபுல். அவள் ஷாப்பிங் பண்ணனால நிறைய திங்ஸை வாங்கினதுனால ஃபுல்லாகிடுச்சு. ஷி ஸ்லாங் இட் ஓவர் ஹேர் ஷோல்டர் அண்ட் செட் அவுட் ஃபார் த வில்லேஜ். அப்புறம் அந்த பேக்கை ஷோல்டரில் வச்சுட்டு வில்லேஜுக்கு போயிட்டுருக்கா. Strangely the wind had dropped. The trees were still, not a leaf moved. The cricket was silent in the grass. The crows flew round in the circle, then settled down for the night in an oak tree. இந்த ஆக் ட்ரீயில் வந்து அந்த காக்காவெல்லாம் என்ன செய்யுது, பறந்து வந்து ரெஸ்ட் எடுக்கக்காண்டி வருது. ஏன்னா நைட் டைம்னால் விண்டில் வந்து என்னது ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்து என்ன செய்யுது கீழே வருது. இந்த கிரிக்கெட்னால் ஒரு அந்த வெட்டுக்கிளி மாதிரி இது வந்து சைலண்ட்டாக அந்த கிராஸில் உட்காந்துருக்கு. ஐ மஸ்ட் கெட் ஹோம் பிஃபோர் டார்க் செட் உஷா டு ஹர்செல்ஃப். அவளுக்குள்ளேயே சொல்கிறா, வேமா நம்ம டார்க் ஆகிறக்குள்ளேயும் இருட்டாகிறக்குள்ளேயும் நம்ம வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறேன். as she hurried along the path. But already the sky was darkening. The clouds, black and threatening, looked over Haunted Hill. This was March, the month for storms. இந்த மந்தில் தான், மார்ச் மந்தில் தான் ஸ்டார்ம்ஸ் வந்து அதிகமாக இருக்கான், காற்று அந்த இடத்துல. A deep rumble echo over the hill. The Usha felt the first heavy drop of rain hit her cheek. ஏன்னா அப்போ தான் அந்த ரெயின் வந்து என்ன செய்யுது வந்து அவள் முகத்தில் வந்து ஃபஸ்ட் டைமாக என்ன செய்யுது படுகிறது.
She had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. ஏன்னா அவள் அம்பர்லா கொண்டு வரல, ஏன்னா வெதர் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. Now all she could do was tie an old scarf over her head. இந்த ஸ்கார்ஃப் எடுத்து தலையில் மூடுறான். And pull her shawl tied across her shoulders. ஷோல்டர்ஸ் வந்து ஷாலை போடுறான். Holding the shopping handbag close to her body, that quickened her pace. அவள் என்ன செய்யறா, வேகமாக என்ன செய்யறா, அந்த இடத்த பாஸ் பண்ண வேகமாக போகிறா. She was almost running, but the raindrops were coming down faster now. Big heavy pellets of rain. இது என்னென்னா ஆலங்கட்டி மலை மாதிரி அது துண்டு துண்டாக விழுகிற அளவுக்கு ரெயின் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. A sudden flash of lightning lit up the hill. The ruins stood out in clear outline. Then all was dark again. Night had fallen. இந்த ரின்ஸ் இடத்துல வந்து வரும்போது அந்த பிளேஸ் வந்து என்னென்னா நைட் மாதிரி டார்க் ஆகிப்போச்சு. வி ஆல்சோ சா இந்த ரைனிங் சீசனில் நம்மளும் பார்த்துருப்போம். எப்படின்னா ஸோ டார்க் இந்த ஈவினிங் டயத்துலேயே நம்ம என்ன செய்வோம், நைட்டாக ஃபீல் பண்ணியிருப்போம். சேம் லைக் I won't get home before the storm breaks, thought Usha. I'll have to shelter in the ruins. இனி வந்து இந்த இடத்த வந்து பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ruinsல ஏதாச்சும் பிளேஸ் இருக்குல்ல, பழைய கட்டடங்கள், அதில் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறா. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. வேகமாக ஓடி போகணும்னு நினைக்கிறான். Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her. ஏன்னா அந்த மழை வந்து ஃபேஸில் வந்து பட்டு அவள் வேகமாக போகாதபடி தடுக்குது. It was cold, stinging rain. She could hardly keep her eyes open. அந்த கண்ணையே ஓப்பன் பண்ணாத அளவுக்கு ரெயின்ஸ் வந்து என்ன செய்யுது, டிஸ்டர்ப் பண்ணுது. The wind grew in force. It hummed and whistled சவுண்டோட. Usha did not have to fight against it. It was behind her now and helped her along up the steep path and onto the brow of the hill. ப்ரோனா அப்படி வளைஞ்சு வர்ற ஹில்லில், இந்த மாதிரி ஹில்லில் வந்து பாஸ் ஆகி போகணும். There was another flash of lightning followed by a peal of thunder. ஏன்னா தண்டர் வர்றதுக்கு முன்னாடி என்னது, லைட் வந்துடும். அதான் followed by a peal of thunder. The ruins looked up before her, grim and forbidding. ஏன்னா அந்த பிளேஸை வந்து என்னது, லைட்னிங்காக ஒரு ஷேடோவோட தெரியுது. She knew there was a corner where a piece of old roof remained. அந்த கார்னர் பிளேஸில் ஒரு ரூஃபில் வந்து பிளேஸ் இருக்குது, ஏன்னா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. It would give some shelter. It would be better than trying to go on. ஏன்னா அந்த பிளேஸில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறான். In the dark, in the howling wind, she had only to stay off the path to go over a rocky cliff edge. இது வந்து அந்த பாறையை கடந்து போனோம். அதனால் ரெயின் சீசனாக இருக்கிறதுனால ரெயின் ரொம்ப ஃபோர்ஸ் அடிக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறான். ஹூ 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 ஹவுல் த விண்ட். த விண்டோட சவுண்டோட வருது. She saw the wind plum tree swaying bent tumble. அந்த ட்ரீ வந்து ப்ளம் ட்ரீயை வந்து என்னது, அப்படியே வளைஞ்சிருக்கான். It flutters threatening against the ground. அந்த கிரவுண்டை டச் பண்ணுற அளவுக்கு என்னது, அந்த மாதிரி காற்று அடிக்குதான். The broken walls and little to stop the wind. ஆனால் இந்த broken wall வந்து அந்த விண்டை வந்து அந்த காற்றை வந்து தடுக்கிற அளவுக்கு இருக்குதான். Usha found her way into the ruined building, helped by her memory of the place and the constant flicker of lightning. அந்த லைட் வந்து அந்த மின்னல் லைட்டு அப்படியே மின்னி வருது. She began moving along the wall, hoping the sheltered corner
She placed her hands flat against the stones and moved sideways. Her hand touched something soft and pure. She gave a startled cry and took her hand away. Her cry was answered by another cry, half snarl, half scream, and something leaped away in the darkness. இவ என்னென்ன பண்ணுறாளோ அதை ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த நைட்டில் வந்து எதுவும் ரிப்பீட் ஆனால் வி ஆல்சோ ஃபியர் அபவுட் த வாய்ஸ் சேம் லைக் உஸ் ஆல்சோ ஃபியர் அபவுட் த எக்கோ சவுண்டு. இட் வாஸ் ஒன்லி எ விண்ட் கேட். அப்புறம் அந்த எக்கோ சவுண்டோட அந்த சவுண்டு என்னடா கேட்குன்னு பார்த்தா வைல்டு கேட். அந்த அந்த விண்டு ப்ளோ ஆகிறதுக்கும் இந்த வைல்டு கேட்டு கத்துனதும் சேமாக இருந்துச்சு. அதை பார்த்து அவள் பயந்துட்டான். உஷா ரியலைஸ் திஸ் when she heard it. The cat lived in the ruins. அப்போ நினச்சேன் அந்த கேட் இந்த இடத்துல தான் வசிக்குது போல இருக்கு. And she had often seen it, but for a moment she had been very frightened. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. இந்த டின் ரூஃபில் வந்து மழை பெஞ்சுன்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும், சட்ட சட்ட சட்டன்னு. சேம் லைக் அந்த சவுண்டு வந்து என்ன செய்யுது, கேட்குது அந்த ரின்ஸ் பிளேஸில். ஒன்ஸ் அண்டர் இட் க்ரௌச்சிங் த கார்னர் த ஃபவுண்ட் சம் ஷெல்டர் ஃப்ரம் த விண்ட் அண்ட் த ரெயின். இது பெண்டாகி இருக்குது, அந்த கார்னரில் ஒரு பிளேஸ் பெண்டாகி கிடக்குது. அது என்ன பெண்டாகி கிடக்குன்னா above her in the tin sheet, அது சின்ன ஷீட்டு க்ரோனிங் அண்ட் கிளாட்ரிங். அந்த ஷீட்டோட சவுண்டு ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக கேட்குது. அண்ட் தே வுட் sail away it any moment, but they were held down by the solid branch of an struggling old oak tree. அந்த ரைனிங் சீசன்லேயும் இந்த ட்ரீயோட சவுண்டு எப்படி இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான் கேட்குது, லைக் அபவுட் ஃபியர். Usha remembered that across this empty room stood an old fireplace. அந்த எம்டி ரூமில் ஓல்டு ஃபயர் பிளேஸையும் என்ன செய்ய பார்க்குறா. And that there might be some shelter under the blockhead of chimney. அது சிம்னி பிளேஸையும் பார்க்குறா. Perhaps it would be drier than it was in her corner. இதுதான் சேஃப்டி பிளேஸாக இருக்கணும், இந்த கார்னர் பிளேஸுக்கு உஷா வர்றா. பட் ஷி வுட் நாட் attempt டு ஃபைண்ட் இட் ஜஸ்ட் நவ். ஷி மைட் லோஸ் ஹர் வே ஆல் டுகெதர். அவன் என்ன நினைக்கிறான், அந்த இடத்தைய மறந்துட்டு அந்த பிளேஸ் பில்டிங்குள்ளே எங்கே நம்மளுக்கு சேஃப்டியான பிளேஸ் இருக்குன்ட்டு சர்ச் பண்ணிகிட்டே இருக்கான். ஹர் claws were sharp and the water streamed down from her long black hair to from the puddle at her feet. இந்த மழையில் நனைஞ்சனால தலையிலேருந்து கால் வரை என்ன செய்யுது, அந்த தண்ணி வந்து ட்ராப்ஸாக விழ ஆரம்பிச்சிருக்கு. He stamped her feet to keep them warm. எப்போவுமே நம்ம மழையில் நனைஞ்சோம்னா நம்மளுக்கு சூடு தேவை, வார்ம் ஆகணும்னு நினைக்கிறேன். She thought she heard the faint cry. Was it is the cat again or an owl? திருப்பி அந்த கேட்டு, வைல்டு கேட்டு ஒன்று இருந்துச்சு அந்த ரூமில் ரூமில், அதோடைய சவுண்டாக இருக்குமா இல்லை ஓலுடைய சவுண்டாக இருக்குமான்ட்டு அது டிஃபிகல்ட்டியாக அந்த உஷா வந்து ஃபீல் பண்ணுறான். பட் த சவுண்ட் ஆஃப் த ஸ்டார்ம் blotted அவுட் ஆல் அதர் சவுண்ட்ஸ். ஆனால் அந்த சவுண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டார்ம் உடைய சவுண்டோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறான். There had been no time to think of ghost. ஆனால் அந்த டயத்தில் நம்ம கோஸ்ட்டு தான் இருக்குன்னு திங்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கல. But now that she was in one place without any plans or for venturing out again, she remembered grandfather's story about the lightning blasted ruins. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. ஏற்கனவே கிராண்ட்ஃபாதர் என்ன சொன்னார்னா, இந்த லைட்னிங் தண்டர் மூலமாக தான் இந்த பில்டிங் இழிஞ்சு போச்சு, இங்கே உள்ளவங்களாம் இறந்தாங்க அப்படின்னு.
அதே மாதிரி நடக்குமான்ட்டு அப்போ தான் திங்க் பண்ண ஆரம்பித்தான். Thunder boomed over the hills, or the lightning came quicker now, only a few seconds between each burst of light. இப்போ தண்டரும் வருது, லைட்னிங் வருது, அவன் வந்து அந்த ஃபியராக தான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். தென் தேர் வாஸ் எ பிக்கர் ஃப்ளாஷ் தென் மோஸ்ட். அந்த ஃப்ளாஷ், தண்டர் வந்தாலே ஃப்ளாஷ் வரும், லைட்னிங் வரும், அதான். அண்ட் ஃபார் எ செகண்ட் ஆர் டூ அண்ட் என்டையர் ரூயின் வாஸ் லிட் அப். அந்த ரூயின் ஃபுல்லாமே ஒரு லைட்னிங்காக டார்க்காக இருக்குது. எ ஸ்ட்ரோக் அ ப்ளூ சிசில் அலாங் த ஃப்ளோர் ஆஃப் த பில்டிங். ஃப்ளோர் ஃபுல்லாமே ஒரு பிரைட்டாக தான் ஃபீல் பண்ணுறான். இன் அட் ஒன் எண்ட் அண்ட் அவுட் அட் த அதர், உஷா வாஸ் ஸ்டாரிங் ஸ்ட்ரைட் அஹெட் as the opposite wall was lit up. அந்த ஆப்போசிட் வால்லையும் அந்த லைட்னிங் வந்து ஃப்ளாஷ் அடிக்கிறதே இருக்குது. She saw crouching in the discussed fireplace. அந்த ஃபயர் பிளேஸ் தெரியுமில்ல, அங்கே எப்போவுமே ஒரு ஃபயர் பிளேஸ் வச்சுருப்பாங்க. அந்த பிளேஸில் தான் வந்து அவள் பார்க்குறான். 2 small figures. They could only have been children. ஆனால் அந்த 2 ஸ்மால் ஃபிகரை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன ரிமெம்பர் ஆகுதுன்னா, கிராண்ட் ஃபாதர் சொன்ன இந்த 2 பிள்ளைங்க இருந்தாங்க, பிரதர் அண்டு சிஸ்டர் இறந்து போனாங்களே, அந்த ஃபிகர் தான் அவள் பிரெயினுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகுது. த கோஸ்ட்லி ஃபிகர் லுக்ட் அப், ஸ்டார்டிங் பேக் அட் உஷா, அண்ட் தென் எவ்ரி திங் வாஸ் டார்க் அகெயின். திருப்பி அந்த லைட்னிங்லாம் முடிஞ்சு திருப்பி அந்த பிளேஸ் வந்து டார்க்காக மாறிடுச்சு. Usha's heart was in her mouth. She had seen, without a shadow of a doubt, 2 ghost creatures at the other side of the room, and she wasn't going to remain in that ruined building a minute longer. அந்த பில்டிங்கில் என்னது 2 கிரியேச்சரை, கோஸ்ட்லி கிரியேச்சரை வந்து உஷா பார்க்குறான். She ran out of her corner, ran towards the big gap in the wall through which she had entered. இந்த 2 கேப்புக்கு பதிலாக அவள் என்ட்ரானா திருப்பி அதிலேருந்து எஸ்கேப் பண்ணணும்னு நினைக்கிறான். She was halfway across the open space when someone fell against her. ஒரு பிள்ளை வந்து என்னது கீழே மிஸ் ஆகி கீழே விடுறான். She stumbled, caught up, and again mumbled into something. She gave a frightened scream. Someone else screamed, and then there was a boy shout, and Usha instantly recognized the voice. இப்போ 2 பேர் விழுந்த உடனே அந்த சவுண்டு வந்து உஷா வந்து கேதர் பண்ணிட்டான். சுரேஷ், உஷா, பேனியா, இட்ஸ் மீ, இட்ஸ் அஸ். எல்லாமே அவங்க சவுண்டை வந்து கெஸ் பண்ணிடுவாங்க. We also guess our parents' sound and brothers and sisters' sound. Same like she also guess his neighbors' brothers and sound. They fell into each other's arms. She surprised and relieved that all they could do was laugh and giggle and repeat each other's name. எல்லாமே அவங்க பார்த்து என்ன செய்றாங்க, அந்த எல்லா ஃபியரும் விட்டு எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. தென் உஷா said, I thought you were ghost. We thought you were the ghost at சுரேஷ். சுரேஷ் சொல்கிறேன் நீ தான் கோஸ்ட் அப்படின்னு. உஷா சொல்கிறேன் நீங்கள் தான் கோஸ்ட்னு நான் நினச்சேன். கம் பேக் அண்டர் த ரூஃப் ஷெட் உஷா. தே huddled together in the corner, chattering excitedly. When it grew dark, we came looking for you, said Benya. And then the storm broke. எல்லாமே என்னென்னா அந்த கார்னர் பாட்டில் நடக்குது. 2 பேருமே சந்தோஷமாக, அதாவது யார் யார் வந்திருக்காங்கன்னா, பேனியா வந்திருக்கா, உஷா வந்திருக்கா, சுரேஷ் 3 பேருமே என்ன செய்றாங்க, சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க அந்த ruinல, அந்த ஓல்டு பில்டிங்கில். When it grew dark, we came look for you, said Benya. And then the storm broke. இந்த ஸ்டாம் வந்து என்னது அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது. Shall we run back together? asked Usha. I don't want to stay here any longer. உஷா வந்து என்ன செய்றான்,
கேட்குறா இருப்போம்மா. அப்படி என்ன செய்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் இருக்க வேண்டாம் கிளம்புவோம். யூ வில் ஹேவ் டு வெயிட் செட் பென்யா. நம்மளும் இங்கே வெயிட் பண்ணோன்னு பென்யாவும் சொல்கிறான். த பாத் ஹேஸ் ஃபாலன் அவே அட் ஒன் பிளேஸ். ஏன்னா அந்த மலையில் வந்து அந்த ஒரு பிளேஸ் வந்து என்ன செய்யுது, அடிச்சுட்டு போயிடுது, பாதைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இட் won't பி சேஃப் இன் த டார்க் இன் ஆல் திஸ் ரிங். இதுதான் சேஃப்டான பிளேஸ்ன்னு சொல்கிறான் ஏன்னா பேனியா. தென் வி மே ஹாவ் டு வெயிட் டில் மார்னிங் செட் சுரேஷ் அண்ட் ஐ ஆம் ஃபீலிங் ஹங்க்ரி. நான் மார்னிங் வரையும் இங்கே வெயிட் பண்ணுமா, ஆனால் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறான் சுரேஷ். The wind and the rain continued, and so did the thunder and lightning. But they were not afraid now. இப்போயும் அந்த தண்டர் இருக்குது, ரெய்னிங்கும் இருக்குது, ஆனால் அஃப்ரைட் ஆகவே இல்லை. ஒய்? 3 of them gathered together. 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கனால. They gave each other warmth and confident. Even the ruins did not seem so forbidding அப்படின்னு சொல்கிறான். After an hour the rain stopped. அடுத்து 1 மணி நேரம் கழித்து இந்த ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. And although the wind continued to blow, it was now taking the clouds away. இந்த க்ளவுடு வந்து வெளியே போகிறக்காண்டி அந்த விண்டு வந்து என்ன செய்யுது, விண்டு மட்டும் இருக்குது, காற்று மட்டும் இருக்குது. ஸோ தட் த தண்டர் க்ரோ மோர் டிஸ்டன்ஸ். அந்த தண்டரும் டிஸ்டன்ஸ் அப்போ அந்த ஸ்கையில் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல தான் அந்த தண்டர் விழுது. தென் த விண்ட் டூ மூட் ஆன் அண்ட் ஆல் வாஸ் சைலண்ட் டுவர்ட்ஸ் டோம். த விஸ்லிங் த்ரஸ் பிகேன் டு சிங். இப்போ என்ன வச்சுனாங்கன்னா அந்த எல்லாமே விழுந்தோடனே ஒரு சைலண்ட்டாக ஃபீல் பண்ணி என்னது ஒரு சாங் பாடுறாங்க. His sweet broken notes flooding the rain was ruins with music. இந்த பிளேஸில் வந்து ruinsல வந்து ஒரு மியூசிக்காக தெரியுதான். லெட்ஸ் கோ செட் உஷா. இனி நம்ம போகலான்னு சொல்கிறா உஷா. கமான் செட் சுரேஷ், ஐ ஆம் ஹங்க்ரி. ஏன்னா பேனியா சொல்கிறா இங்கே இருப்போன்னு சொல்கிறா. உஷா கிளம்புவோன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் வந்து என்னது போவேன் ஏன்னா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறான் சுரேஷ். As it grew lighter, they saw that the plum tree stood upright again. இப்போ plum tree எப்படி இருக்குன்னா பெண்ட் ஆகாமல் தரையவே டச் பண்ணாமல் இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கான். Although it had lost all its blossom, they stood outside the ruins. blossom என்னது அப்படி விழுந்திருக்கு. On the brow on the hill, watching the sky grow pink. அந்த ஸ்கையும் பார்க்கும்போது பிங்க் கலரில் இருக்குது. டார்க் கலரில் இந்த ஸ்கை இப்போ பிங்க் கலரில் இருக்குது. A light breeze had sprung up. லைட் வந்து ப்ரீஸ் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. When they were some distance from the ruins, Usha looked back and said, Can you see something there behind the wall? It's like a hand waving. அது என்னதான் ஒரு கை அசைகிற மாதிரி பார்த்தேன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? உஷா லுக்குடு என் பின்னாடி பார்த்தேன்னு சொல்லா. ஐ கான்ட் சி எனிதிங் செட் சுரேஷ். நான் வந்து சுரேஷ் சொல்கிறேன் ஒன்றுமே பார்க்கலன்னு. இட்ஸ் ஜஸ்ட் எ டாப் ஆஃப் த ப்ளம் ட்ரீ. ஆனால் பென்யா என்ன சொல்கிறேன்னா ப்ளம் ட்ரீடைய டாப்பில் உள்ள லீஃப் தான் இப்படி இருக்குன்னு. தே வேர் ஆன் த பாத் லீடிங் அக்ராஸ் அ செடில் ஆஃப் த ஹில். இந்த ஹில்லை கிராஸ் பண்ணி போடுறாங்க. குட் பை குட் பை. வாய்ஸ் ஆன் த விண்ட். Who said goodbye? asked Usha. யார் குட் பை சொன்னது? Not I, said Suresh. Not I, said Benya. I heard something calling. It's only the wind. அந்த விண்டு தான் என்ன செய்யுது நம்மளை கூப்பிடுதுன்னு என்ன சொல்கிறான். Usha looked back at the ruins. The sun had come up and was touching the top of the walls. The leaves of the plum tree shone. The thrush sat there singing. இது எல்லாமே நேச்சர் தான் என்ன செய்யுது இங்கே உள்ள பிளேஸை வந்து என்ன செய்யுது ஒரு ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சன்னும் அப்படி தான் இருக்குது. லீவ்ஸ் ப்ளம் ட்ரீ லீவ்ஸ் வந்து என்னது அப்படி டான்ஸ் ஆகிற மாதிரியும். கமான் செட் சுரே, ஐ ஆம் ஹங்க்ரி. குட் பை குட் பை குட் பை குட் பை. உஷா ஹியர் தம் காலிங் ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் த மைண்ட். உஷா திருப்பி அந்த குட் பை சொல்கிறத கேட்குறா. ஆனால் அது மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறா. யாருன்னு வெளி சொல்லலை. The Bermudas
triangle. The Bermuda Triangle is one of the greatest unsolved mysterious spot in the world. It is a triangular shaped area in the North Atlantic Ocean. Hundreds of people and numbers boats, ships, and planes have disappeared inside this triangle. The reason for this disappearance still remains a mystery. இந்த பர்முடாஸ் ட்ரையாங்கிளில் யாரும் பக்கத்தில் போனாலும், அது யார் எந்த பீப்புளும் ஆராய்ச்சி பண்ண போனாலும், எந்த ஃப்ளைட்டு போனாலும், போட்டு போனாலும், ஷிப் போனாலும், எனி வெஹிக்கிள் என்னாச்சும் பாஸ் பண்ணி நம்மளும் செக் பண்ண போனாலும் யாருமே ரிட்டன் வந்ததே கிடையாது. அதுதான் பர்முடாஸ் ட்ரையாங்கிளுடைய ஸ்பெஷாலிட்டி. Okay, my good student, next class we will learn new things. Goodbye.